ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டெட் ஹியூஸ் உடைய கிரியேஷன் 4H's ஃப்ளட் லைகான் இதை பத்தி பார்க்கலாம். கிரியேஷன்ல இந்த வேர்ல்டு எப்படி கிரியேட் ஆச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. 4H'ஸ்ல கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ் அண்ட் அயன் ஏஜ்ல மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, ஒவ்வொரு ஏஜ்லயுமே மக்களுடைய கேரக்டர், பர்சனாலிட்டிஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ளட்ல காட் வாட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஹியூமன்ஸ் அழிச்சாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் லைகான்ல இந்த லைகான் யாரு, லைகான் என்ன பண்ணாங்க, காட் லைகானுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம இது எல்லாத்தையும் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரியேஷன். டெட் ஹியூஸ் என்ன சொல்றாங்கன்னா, காட்ஸ் இந்த வேர்ல்ட அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் கிரியேட் பண்ணாங்களாம். இப்ப நம்ம போய டெட் ஹியூஸ் அதே காட்ஸ் கிட்ட என்ன உதவி கேக்குறாங்கன்னா, நீங்க இந்த வேர்ல்ட எப்படி உருவாக்குனீங்க, இப்போ இந்த வேர்ல்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல போறேன், அதுக்கு நீங்க என் கூடவே இருந்து எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு காட்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ற மாதிரி, உதவி கேக்குற மாதிரி டெட் ஹியூஸ் இந்த போயமை ஸ்டார்ட் பண்றாங்க. கிரியேஷன்ல காட் இந்த வேர்ல்ட எப்படி உருவாக்கி ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்து ஒரு ஹார்மோனியில இயங்க வச்சாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பிகினிங்ல சி, லேண்ட் அண்ட் ஸ்கை இருந்துச்சான். ஆனா இந்த மூணுமே இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடத்துல இல்ல. சி, லேண்ட் அண்ட் ஸ்கை இந்த மூணுமே ஒன்னோடு ஒண்ணு மிக்ஸ் ஆகி சண்டை போட்டுக்கிட்டு ஒரே அலங்கோலமா இருந்துச்சான். ஹாட் கோல்டு கூட மிக்ஸ் ஆகி சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. வெட் ட்ரை கூட மிக்ஸ் ஆகி சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. சாஃப்ட் ஹார்டு கூட மிக்ஸ் ஆகி சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. ஹெவி லைட் கூட மிக்ஸ் ஆகி சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாமே ஒரே கயோஸ் அலங்கோலமா இருந்துச்சாம். தென் பிகினிங்ல சன் கிடையாது, மூன் கிடையாது, எர்த் கிடையாது. இப்போ ஒரு டிவைன் பீயிங் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பவர்ஃபுல் டிவைன் பீயிங்க நம்ம காட்னு சொல்லலாம். காட் என்ன பண்றாங்கன்னா, ஒன்னோடு ஒன்னு சண்டை போட்டு மிக்ஸ் ஆகி கிடந்த சி, லேண்ட் அண்ட் ஸ்கைய ஃபர்ஸ்ட் பிரிக்கிறாங்க. இந்த மூணையுமே கேர்ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மூணுமே ஒன்னோடு ஒன்னு சண்டை போடாம ஒன்னா ஒரே ஹார்மோனியில ஒர்க் பண்ற மாதிரி பண்றாங்க. அதுக்கப்புறம் காட் சண்டை போட்டுக்கிட்டு ஒன்னோடு ஒன்னு மிக்ஸ் ஆகி கிடக்கிற ஹெவி அண்ட் லைட் பிரிக்கிறாங்க. லைட்டான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ஹெவனை உருவாக்கி ஹெவனை டாப்ல வைக்கிறாங்க. தென் ஹெவியான மெட்டீரியலை யூஸ் பண்ணி எர்த் உருவாக்கி எர்த்த பாட்டம்ல வைக்கிறாங்க. பூமி ஃபுல்லா ஹெவியான மெட்டல்ஸ் இருக்குது. எர்த்த ரவுண்டா பால் மாதிரி ஷேப் பண்றாங்க. வாட்டர் எர்த்த சரௌண்ட் பண்ணி இருக்குது. இந்த வாட்டர்ஸையே வேவ்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ், ரிவர்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்ஸா கிரியேட் பண்றாங்க. அண்ட் ரிவர்ஸுக்கு பாதை உருவாக்கி அந்த பாதையிலேயே ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகி சீய போய் அடையிற மாதிரி பண்றாங்க. தென் லேண்ட்லயே பிளெயின்ஸ், வேலிஸ் அண்ட் மவுண்டெயின்ஸ் உருவாக்குறாங்க. தென் அதுல ட்ரீஸையுமே வளர வைக்கிறாங்க. தென் எர்த்த சுத்தி ஏர் இருக்கிற மாதிரி பண்றாங்க. இந்த ஏர்லயே கிளவுட்ஸ், தண்டர் அண்ட் விண்ட்ஸ் கிரியேட் பண்றாங்க. இந்த விண்ட்ஸ் ஒன்னோடு ஒன்னு முட்டி மோதி சண்டை போடக்கூடாதுன்னு அதுக்கு லிமிட்ஸையுமே செட் பண்றாங்க. இந்த விண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணி ரூல் பண்றதுக்கு காட்ஸையுமே அசைன் பண்றாங்க. தென் இவ்வளோ காலமா எல்லாமே ஒன்னோடு ஒன்னு மிக்ஸ் ஆகி சண்டை போட்டுட்டு இருந்தனால ஸ்டார்ஸ் எல்லாமே மறைஞ்சு இருந்துச்சு. இப்பதான் காட் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்கல்ல, அதனால ஸ்டார்ஸ் ஸ்கைல அப்பியர் ஆகி ஷைன் ஆக ஆரம்பிக்குது. தென் இந்த வேர்ல்டுக்கு ஒரு லைஃப் கொடுக்கணுங்கிறதுக்காக காட், அதாவது ஒன்னோடு ஒன்னு மிக்ஸ் ஆகி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே பிரிச்சு ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்து இந்த வேர்ல்ட பியூட்டிஃபுல்லா கிரியேட் பண்ண கிரியேட்டர், அந்த கிரியேட்டரா தான் நம்ம காட்னு சொல்றோம். இப்ப அந்த கிரியேட்டர் என்ன பண்றாங்கன்னா, ஹெவனை காட்ஸ், ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸுக்கு கொடுக்கறாங்க. தென் எர்த்ல இருக்கிற வாட்டரை ஃபிஷ்ஷுக்கு கொடுக்கறாங்க, லேண்ட அனிமல்ஸுக்கு கொடுக்கறாங்க, ஏர பேட்ஸுக்கு கொடுக்கறாங்க. ஆனா எர்த்த ரூல் பண்ற அளவுக்கு புத்திசாலியான கிரீச்சர் எதுவுமே இல்ல. சோ நம்ம கிரியேட்டர் மனிதர்களை கிரியேட் பண்றாங்க.
ப்ரொமீத்தியஸ் தான் பியோர் வாட்டர் அண்ட் டஸ்ட், அதாவது கிளே அண்ட் பியோர் வாட்டர் யூஸ் பண்ணி ப்ரொமீத்தியஸ் தான் ஹியூமன்ஸை உருவாக்குனாங்களா. மனிதர்கள் காட்ஸை ரிசம்பிள் பண்ற மாதிரி காட்ஸோடைய ஷேப்லயே ப்ரொமீத்தியஸ் மனிதர்களை உருவாக்கியிருக்காங்க. தென் அனிமல்ஸை கீழே லேண்ட பாக்குற மாதிரி தான் உருவாக்கியிருப்பாங்க. ஆனா ஹியூமன்ஸை மட்டும் டாப்ல இருக்கிற ஹெவனை நிமிந்து பாக்குற மாதிரி ஹியூமன்ஸை உருவாக்கியிருப்பாங்க. இது மனிதர்களுக்கும் டிவைன் பீயிங்க்கும் இருக்கிற கனெக்ஷனையும் ஹியூமன்ஸோடைய ஹையர் திங்கிங்கையும் காமிக்குது. மனிதர்கள் எர்த்தை ரூல் பண்றனால எர்த் மோர் பியூட்டிஃபுல்லா ஆயிட்டதா சொல்றாங்க. இதோட கிரியேஷன் முடியுது. அதுக்கப்புறம் 4 ஏஜஸ். ஃபர்ஸ்ட் த கோல்டன் ஏஜ். கோல்டன் ஏஜ்ல மக்களுக்குள்ள பயமே இல்ல. ஏன்னா தப்பு பண்ணவங்க தானே பயப்படணும். சோ ஹியூமன்ஸுக்குள்ள பயம் இல்ல. அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த ரூல்ஸும் லாஸும் பனிஷ்மெண்ட்டோ தேவைப்படல. கோல்டன் ஏஜ்ல மக்கள் அவங்கள கிரியேட் பண்ண காட மதிச்சு காடுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. கோல்டன் ஏஜ்ல எல்லா மக்களுமே சமமா தான் இருந்தாங்க. சோ அவங்கள ரூல் பண்றதுக்கு கிங்ஸ் கிடையாது. அண்ட் அங்க எந்த தப்புமே நடக்கல. சோ ஜஸ்டிஸ்க்காக கிங்ஸ் கிட்ட போய் கெஞ்ச வேண்டிய நிலைமையும் இல்ல. கோல்டன் ஏஜ்ல மக்கள் ரொம்ப சேஃபா ஹாப்பியா வாழ்ந்தாங்க. மக்கள் மட்டும் இல்ல, அங்க இருந்த நேச்சருமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நிம்மதியா இருந்துச்சு. ட்ரீஸுமே பீஸ்ஃபுல்லா வளர்ந்துச்சு. ஆனா அந்த ட்ரீஸுக்கு தெரியல ஹியூமன்ஸ் ஒரு நாள் கோடாரி கண்டுபிடிச்சி அந்த ட்ரீஸ கட் பண்ணுவாங்கன்னு. அந்த ட்ரீஸுக்கு தெரியல, அது நிம்மதியா வளர்ந்துகிட்டு இருக்குது. கோல்டன் ஏஜ்ல மக்கள் ஓஷன்ஸ்ல டிராவல் பண்ணி வேற ஒரு லேண்டுக்கு போகல. இது ஏன் நிலம் அது ஓ நிலம்னு பிரிச்சு லேண்டுக்கு சொந்தம் கொண்டாடி வாழல. அங்க வார்ஸும் கிடையாது, வயலன்ஸும் கிடையாது, மென்னுக்கு வெப்பன்ஸும் தேவைப்படல. மக்கள் ஒற்றுமையா ஒன்னா நிம்மதியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. கோல்டன் ஏஜ்ல மக்கள் விவசாயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுக்கு தேவைப்படுற ஃபுட் எல்லாத்தையுமே லேண்ட் தானாகவே ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. பெரிஸ், மஷ்ரூம்ஸ், ட்ரஃபல்ஸ், நட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே மக்கள் எந்த ஹார்ட் ஒர்க்கும் இல்லாம பறிச்சு சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. ஃபுல்லாவே ஸ்ப்ரிங் சீசன் மட்டும் தான் இருந்துச்சு. பூக்களுமே டெய்லி பூக்கும். கோல்டன் ஏஜ்ல மக்களுக்கு தேவைப்படுற கிராப்ஸ் எல்லாமே லேண்ட்ல தானாகவே வளர்ந்துச்சான். அண்ட் ரிவர்ஸ் எல்லாமே மில்க்கும் அமிர்தமும் கலந்த மாதிரி இருக்குமா. அண்ட் ஓக் ட்ரீஸ்ல இருந்து ஹனி தானாகவே வடியுமா. கோல்டன் ஏஜ்ல மக்கள் எந்த ஹார்ட் ஒர்க்கும் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அவங்களுக்கு தேவைப்படுற எல்லாமே நேச்சர் அவங்களுக்கு கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் த சில்வர் ஏஜ். ரோமன் மித்தாலஜில காட்ஸோடைய கிங்கா ஃபர்ஸ்ட் சாட்ரன் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சன் ஜூபிட்டர் காட்ஸோடைய கிங்கா மாறினாங்க. அந்த டைம்ல தான் செகண்ட் இயரா த சில்வர் ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது. த சில்வர் ஏஜ் கோல்டன் ஏஜ் மாதிரி பெர்ஃபெக்டாலாம் இல்ல. பட் ஸ்டில் இதுக்கு அப்புறம் வரப்போற பிரான்ஸ் அண்ட் அயன் ஏஜ கம்பேர் பண்ணும்போது சில்வர் ஏஜ் ரொம்ப பெட்டரானது தான். கோல்டன் ஏஜ்ல ஃபுல் டைமும் ஸ்ப்ரிங் சீசன் மட்டும்தான் இருக்கும். ஆனா த சில்வர் ஏஜ்ல ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம் அண்ட் வின்டர் சீசன் மாறி மாறி வரும். வெதருமே ரொம்ப மோசமாயிட்டு. சில சமயம் ரொம்ப ஹாட்டா இருக்கும், சில சமயம் ரொம்ப கோல்டா இருக்கும். இதனால மக்களால ஃபாரஸ்ட்லயோ கேவ்ஸ்லயோ முன்ன மாதிரி வாழ முடியல. இந்த ஹார்ஷான வெதர் கண்டிஷன்ல இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிடுறதுக்கு மக்களுக்கு ஷெல்டர் தேவைப்பட்டிருக்குது. சோ என்ன பண்ணிருக்காங்கன்னா லீவ்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா டை பண்ணி சிம்பிளான ஹவுசஸ் ரெடி பண்ணிருக்காங்க. தென் கேவ்ஸ் உடைய என்ட்ரன்ஸ ட்ரீ பார்க் யூஸ் பண்ணி கவர் பண்ணி கோல்டு அண்ட் ஹீட்ல இருந்து அவங்கள பாதுகாத்திருக்காங்க. இப்போ 4 சீசன்ஸ் மாறி மாறி வர்றனால முன்னாடி கோல்டன் ஏஜ்ல அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஃபுட் ஃப்ரீயா எந்த ஒர்க்கும் பண்ணாம கிடைக்கிறது இல்ல. சோ த சில்வர் ஏஜ்ல ஹியூமன்ஸ் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புல்ஸ ஃபோர்ஸ் பண்ணி லேண்ட்ல உழவு செய்யறாங்க. சீட்ஸ பிளான் பண்ணி அத பாதுகாத்து கிராப்ஸ் வளர்க்கறாங்க. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சாதான் த சில்வர் ஏஜ்ல வாழ்ந்த மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அதுக்கப்புறம் த பிரான்ஸ் ஏஜ்.
இந்த ஏஜ்ல மக்களுடைய கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அக்ரெசிவா ரஃப் அண்ட் டஃபா மாறுதாங்க. இந்த ஏஜ்ல தான் மக்கள் வெப்பன்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெப்பன்ஸ் கூடவே மக்களை கம்பேர் பண்றாங்க. ஏன்னா மக்கள் ஒருத்தர் கூட இன்னொருத்தர் சண்டை போட்டு வன்முறையில வயலன்ஸ்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இந்த ஏஜ்ல வாழ்ந்த மக்களுக்குள்ள கொஞ்சம் போட்டி போறாம இருந்தாலும் வன்முறையில ஈடுபட்டாலும் அவங்க ஸ்டில் காடு கூட கனெக்டடா தான் இருக்கிறாங்க. இப்பவும் காடுக்கு பனிஷ்மெண்ட்டுக்கெல்லாம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் த அயன் ஏஜ், இதுதான் இருக்கிறதுலயே மோசமானது. மனிதர்களுக்குள்ள எந்த குட் வேல்யூஸுமே இல்ல. அடக்கம், லாயல்டி, ட்ரூத்னு எதுவுமே இல்லாம போயிடுச்சு. மக்களுக்குள்ள ஃபுல்லா சீட்டிங், பிட்ரையல், கரப்ஷன், வயலன்ஸ், கிரீடி மட்டும்தான் இருக்குது. பணத்துக்கும் நிலத்துக்கும் அதிகமா ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. லேண்ட் யாருக்குமே சொந்தம் கிடையாது. ஆனா த அயன் ஏஜ்ல வாழ்ந்த மக்கள் லேண்ட பிரிச்சு இந்த லேண்ட் என்னோடது, இந்த எல்லையை தாண்டி நீ வரக்கூடாது, உனக்கு இந்த லேண்ட் மேல எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு லேண்டுக்காக சண்டை போட ஆரம்பிச்சாங்க. தென் ஃபார்மிங் ரொம்ப மோசமாயிட்டு. மக்கள் ரொம்ப வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அவங்களால விவசாயம் பண்ண முடியுது. தென் வயலன்ஸ் உடைய உச்சகட்டமான வார் சாதாரண விஷயமாயிட்டு. அடிக்கடி நிறைய இடங்கள்ல வார் நடக்குது. அண்ட் அந்த வாருக்காக மக்கள் நிறைய வெப்பன்ஸ் ரெடி பண்றாங்க. பீப்புள் லேண்ட ஆழமா தோண்டி அதுல கிடைக்கிற அயனை வச்சு வாருக்கு வெப்பன்ஸ் ரெடி பண்றாங்க. தென் லேண்ட் ஆழமா தோண்டும் போது அவங்களுக்கு கோல்டு கிடைக்குது. அந்த கோல்டு கிரீட், கரப்ஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷனுக்கு வழிவகுக்குது. பீப்புள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்காம ஒருத்தர்கிட்ட இருக்கிறத திருடி வாழ ஆரம்பிச்சாங்க. ட்ரஸ்ட் அப்படிங்கிறது மக்களுக்குள்ள இல்லாம போயிடுச்சு. கெஸ்ட ஹோஸ்ட் பிட்ரே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஈவன் ஃபேமிலிஸ்குள்ளேயே வெறுப்பும் பொறாமையும் நிறைஞ்சு இருக்குது. மேரேஜஸ் டாக்ஸிக்கா மாறிட்டு. ஒய்ஃப்ஸ் ஹஸ்பண்டுக்கு அகைன்ஸ்டா சதி திட்டம் தீட்டுறாங்க. அதே ஹஸ்பண்ட்ஸும் அவங்களுடைய ஒய்ஃப்ஸுக்கு அகைன்ஸ்டா சதி திட்டம் தீட்டுறாங்க. ஸ்டெப் மதர்ஸ் அவங்களுடைய ஸ்டெப் சில்ட்ரனுக்கு பாய்சன் வச்சு கொலை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தென் சன்ஸ் அவங்களுடைய ஃபாதர்ஸ் எப்போ இறந்து போவாங்க, எப்போ அவங்க ஃபாதர்ஸ் உடைய சொத்து அவங்களுடைய கைக்கு வரும்னு ரொம்ப கிரீடி ஆயிட்டாங்க. பீப்புள்குள்ள காட்ஸ் மேல இருந்த நம்பிக்கையும் பயமும் இல்லாம போயிடுச்சு. எர்த்துல மக்கள் கூட இருந்த காட்ஸ் அண்ட் காடஸ் எல்லாமே எர்த்த விட்டு போயிட்டாங்க. மக்கள் ரொம்ப ஈவிலா வயலண்டா மாறினால கடைசியா த காடஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் பியூரிட்டியும் எர்த்த விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளட் லைகான், இத பத்தி பார்க்கலாம். இப்போ மனிதர்கள் ரொம்ப வயலண்ட் ஆயிட்டாங்க, ஈவில் ஆயிட்டாங்க. நிறைய தப்பு பண்ணிட்டு சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்து ஜெயின்ஸ் எல்லாரும் இன்ஸ்பயர் ஆயிட்டாங்களாம். இப்போ இந்த அரக்கர்கள் ஹெவனை ரூல் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஜூபிட்டருடைய இடத்துல அவங்க இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு அந்த பவருக்கு ஆசைப்படுறாங்க. சோ இந்த அரக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா நிறைய மவுண்டெயின்ஸ ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு அதுல கிளைம் பண்ணி ஸ்கைய ரீச் பண்ணி ஹெவனுக்குள்ள போக ட்ரை பண்றாங்க. சோ அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்காக காட்ஸோடைய கிங் ஜூபிட்டர் அவங்களுடைய வெப்பனை யூஸ் பண்றாங்க. மின்னல் அனுப்பி ஜெயின்ஸ அட்டாக் பண்றாங்க. இந்த அரக்கர்களும் இறந்து போயிருந்தாங்க. அவங்களுடைய பிளட் எர்த்தோடைய கிளேயோட மிக்ஸ் ஆயிருது. இப்போ மதர் எர்த் என்ன பண்றாங்கன்னா அந்த அரக்கர்களுடைய பிளட் கிளேயோட மிக்ஸ் ஆயிருக்குதுல்ல, அதை எடுத்து பார்க்கிறதுக்கு மனிதர்கள் மாதிரியே இருக்கிற ஒரு நியூ கிரீச்சரை மதர் எர்த் கிரியேட் பண்றாங்க. இவங்களுமே சாதாரண மனிதர்கள் மாதிரியே ஒருத்தர் இன்னொருத்தரை கில் பண்றதுன்னு வயலன்ஸ்ல ஈடுபடுறாங்க. ரொம்ப ஈவலா இருக்கிறாங்க. இவங்களுக்கு கடவுள் மேல பயமும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. இவங்களுமே டிவைன் பீயிங்ஸ் கூட எந்த கனெக்ஷனும் இல்லாம தான் இருக்கிறாங்க. காட்ஸோடைய கிங் ஜூபிட்டர் இவங்க பண்ற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஜூபிட்டருக்கு பயங்கரமா கோபம் வருது. இவங்க பண்ற எல்லாத்தையும் பார்க்கும்போது காட்ஸோடைய கிங் ஜூபிட்டருக்கு லைகான் பண்ண விஷயம்தான் ஞாபகம் வருது. உடனே ஜூபிட்டர் இதுக்கு ஒரு முடிவு எடுத்து ஆகணும்னு டிசைட் பண்றாங்க.
சோ அத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக எல்லா காட்ஸையுமே வர சொல்றாங்க. எல்லா காட்ஸுமே ஜூபிட்டருடைய பேலஸ்க்கு வந்து சேருதாங்க. இப்போ அந்த மீட்டிங்ல காட்ஸோடைய கிங் ஜூபிட்டர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜூபிட்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஜெயின்ஸ் ஹெவன் அட்டாக் பண்ண வரும்போது கூட எனக்கு அவ்வளோ கோபம் வரல. ஆனா இந்த மனிதர்கள் பண்றத பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா கோபம் வருது. மனிதர்கள் அதிகமா வயலன்ஸ்ல ஈடுபடுறாங்க, ரொம்ப ஈவில் ஆயிட்டாங்க. அதனால எல்லா மனிதர்களையுமே அழிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜூபிட்டர் என்ன சொல்றாங்கன்னா, நான் எர்த்துக்கு போனப்போ லைகான் என்னையே கில் பண்ண ட்ரை பண்ணா. அப்படி இருக்கும்போது எர்த்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற டெமிகாட்ஸ், நிம்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் எப்படி சேஃபா இருப்பாங்க? மனிதர்களால அவங்களுக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அங்க இருந்த காட்ஸ் எல்லாருமே லைகானுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கத்துறாங்க. ஜூபிட்டரும் அந்த காட்ஸ் அமைதிப்படுத்திட்டு லைகானுக்கு பனிஷ்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்பந்தான் லைகானுடைய ஸ்டோரிய ஜூபிட்டர் சொல்றாங்க. என்னன்னா, மனிதர்கள் ரொம்ப ஈவிலா மாறிட்டாங்கல்ல, அவங்களுக்குள்ள கொஞ்சமாவது இன்னசென்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிடுறதுக்காக காட்ஸோடைய கிங் ஜூபிட்டர் ஒரு சாதாரண மனிதன் மாதிரியே எர்த்துக்கு வராங்க. ஜூபிட்டர் நினைச்சதை விட மனிதர்கள் ரொம்ப மோசமா இருக்காங்க. எங்க பார்த்தாலும் பேராசை, பொறாமை, பொய், வயலன்ஸ் மட்டும்தான் மனிதர்களுக்குள்ள இருக்குது. காட் ஜூபிட்டர் கிங் லைகானுடைய பேலஸ்க்கு போறாங்க. அந்த பேலஸ்ல இருக்கிற மக்கள் கிட்ட நான் தான் காட் அப்படின்னு ஜூபிட்டர் ஒரு சைன் காமிக்கிறாங்க. உடனே அந்த பேலஸ்ல இருக்கிற எல்லாருமே காட் ஜூபிட்டரை பயங்கரமா வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கிங் லைகான் மட்டும் காட் ஜூபிட்டரை பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. அவங்க பேலஸ்க்கு வந்திருக்கிற அந்த கெஸ்ட் சாதாரண மனிதரா இல்ல உண்மையிலேயே காடான்னு லைகான் டெஸ்ட் பண்ண டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ காட் ஜூபிட்டர் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்கள கில் பண்ணிடலான்னு லைகான் பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற கெஸ்ட் காடு கிடையாது, சாதாரண மனிதன் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக லைகான் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பேலஸ்ல பிணை கைதிகள் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தரை கில் பண்ணி அந்த பிணை கைதியோடைய ஃபிளஷை குக் பண்ணி கெஸ்ட் ஜூபிட்டருக்கு பரிமாறுதாங்க. ஜூபிட்டர் உண்மையிலேயே காடு தான், மனிதன் உருவத்துல எர்த்துக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பரிமாறுறது ஹியூமன் ஃபிளஷ்னு காட் ஜூபிட்டருக்கு தெரியும். இப்போ கோபத்துல காட் ஜூபிட்டர் அவங்க வெப்பனை யூஸ் பண்ணி அந்த பேலஸை டெஸ்ட்ராய் பண்றாங்க. கிங் லைகானுக்குமே பயங்கரமா அடிபட்டுடுச்சு. இப்போ கிங் லைகான் பெயின்ல கத்துறாங்க. ஆனா அவங்க கத்துறது ஊளையிடுற மாதிரி இருக்குது. இது காட் ஜூபிட்டர் லைகானுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட். மனித உருவத்துல மிருகமா வாழ்ந்துட்டு இருந்த லைகான் இப்போ உண்மையிலேயே ஷீப்பை வேட்டையாடி சாப்பிடுற மிருகமா, ஓநாயா மாறிட்டாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, லைகான் ஒருத்தர் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வீட்லயுமே மனித உருவத்துல வாழ்ற மிருகங்கள் இருக்கதா செய்யறாங்க. சோ இப்போ காட் ஜூபிட்டர் மத்த காட்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்கள் காட்ஸ வர்ஷிப் பண்றதை விட்டுட்டு பொய், பேராசை, வன்முறையை தான் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பூமியில வாழ்ற எல்லா மனிதர்களையுமே அழிச்சிடலாம் அப்படின்னு காட்ஸோடைய கிங் ஜூபிட்டர் சொல்றாங்க. அதுக்கு அந்த மீட்டிங்ல இருந்த ஒரு சில காட்ஸ் ஒத்துக்கிடுறாங்க. ஆனா ஒரு சில காட்ஸுக்கு அதுல விருப்பம் இல்ல. பூமியில வாழ்ற மனிதர்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டா எர்த் ரொம்ப எம்டி ஆயிரும். எர்த்ல இருக்கிற டெம்பிள்ஸ் பராமரிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. எர்த்தோடைய பியூட்டியே மனிதர்கள் இல்லைன்னா வேஸ்டா போயிரும். எர்த்ல வைல்ட் அனிமல்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சில காட்ஸ் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ காட்ஸோடைய கிங் ஜூபிட்டர் அவங்களுக்கு என்ன நம்பிக்கை கொடுக்கறாங்கன்னா, பூமியில வாழ்ற மனிதர்கள் எல்லாத்தையும் அழிச்சதுக்கு அப்புறம் நான் நியூ ஹியூமன்ஸை கிரியேட் பண்றேன்.
அவங்க இப்போ பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனிதர்களை விட ரொம்ப பெட்டரா இருப்பாங்க, புத்திசாலியா இருப்பாங்க, பியூரா இருப்பாங்க அப்படின்னு காட் ஜூபிட்டர் மத்த காட்ஸுக்கு நம்பிக்கை கொடுக்கறாங்க. சோ அந்த மீட்டிங்ல இருக்கிற எல்லா காட்ஸுமே பூமியில வாழ்ற எல்லா மனிதர்களையுமே இப்போ அழிச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் காட் ஜூபிட்டர் லைட்னிங் யூஸ் பண்ணி ஃபயர் வர வச்சு ஹியூமன்ஸ் அழிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனா அந்த ஃபயர் எர்த்தோடைய பியூட்டியையும் டெஸ்ட்ராய் பண்ணிரும், கூடவே ஹெவனையும் டெஸ்ட்ராய் பண்ணிரும். அதனால காட் ஜூபிட்டர் வாட்டர் யூஸ் பண்ணி ஹியூமன்ஸ் அழிக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ மனிதர்களை அழிக்கிறதுக்காக பயங்கர இடியோட மழை பெய்யுது, புயல் வருது. இதனால கிராப்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஃபார்மர்ஸும் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் இப்படி வேஸ்டா போயிடுச்சேன்னு பயங்கரமா அழுறாங்க. எவ்வளோ வாட்டர் வந்துமே ஹியூமன்ஸை முழுமையா அழிக்க முடியல. சோ காட்ஸோடைய கிங் ஜூபிட்டர் நெப்டியூனை கூப்பிடுறாங்க. இந்த நெப்டியூன் யாருன்னா ரோமன் மித்தாலஜி படி இவங்க தான் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சீ உடைய காட். இப்போ காட் நெப்டியூன் என்ன பண்றாங்கன்னா சீ வேவ்ஸை அதிகப்படுத்துறாங்க, சுனாமி வர வைக்கிறாங்க. கூடவே ரிவர்ஸ்ல ஃப்ளோ ஆகிற வாட்டரையும் இன்க்ரீஸ் பண்ணி வெள்ளம் வர வைக்கிறாங்க. அண்ட் அண்டர் கிரவுண்ட் வாட்டரையும் ரிலீஸ் பண்றாங்க. சோ இதனால ஃபார்ம்ஸ், அனிமல்ஸ், டெம்பிள்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் எல்லாமே தண்ணியில அடிச்சிட்டு போயிடுச்சு. பாதிக்கும் மேற்பட்ட மனிதர்கள் இந்த வாட்டரால இறந்து போயிட்டாங்க. எர்த்தே பெரிய ஓஷன் மாதிரி மாறிடுச்சு. few people மட்டும் இந்த வாட்டர்ல இருந்து தப்பிச்சு மவுண்டைன் டாப்ஸ்ல இருக்கிறாங்க. எல்லா பிளேசஸுமே தண்ணில மூழ்கிடுச்சுல, அதனால போட்ஸ் எல்லாமே ரூஃப் டாப்ஸ்ல மிதக்குது. ஃபிஷ் எல்லாமே ட்ரீ டாப்ஸ்ல ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒன் டைம்ல மனிதர்கள் வாழ்ந்த லேண்ட் ஃபுல்லா இப்ப வாட்டர் இருக்கிறனால அந்த லேண்டுக்கு சீ கிரீச்சர்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே இந்த வாட்டர்ல அடிச்சிட்டு போயிடுச்சு. பேர்ட்ஸுக்கு லேண்ட் பண்ண எங்கேயுமே இடம் இல்ல. சோ பேட்ஸுமே அழிஞ்சு போயிடுச்சு. கடைசியா மவுண்டைன் டாப்ஸ்ல few people இருந்தாங்கல்ல, அவங்களுமே பசியிலையும் பட்டினிலையும் செத்து போயிட்டாங்க. ஃபைனலி காட் ஜூபிட்டர் வாட்டர் யூஸ் பண்ணி பூமியில வாழ்ந்த மனிதர்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. தண்ணியில தவளை மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஹியூமன்ஸோடைய டெட் பாடிஸ் அந்த வாட்டர்ல மிதந்துகிட்டு இருக்குது. சோ அவ்வளவுதான் இதோட டெட் ஹியூஸோடைய கிரியேஷன் 4 ஏஜஸ் ஃப்ளட் லைகான் முடியுது. இதோடைய எஸ்ஸே நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணிருக்கேன், அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம போய் பாருங்க. கிரியேஷன்ல பார்த்தோம்னா பிகினிங்ல சி, லேண்ட் அண்ட் ஸ்கை இருந்துச்சு. தென் எல்லாமே ஒன்னோட ஒன்னு மிக்ஸ் ஆகி சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ காட் தான் எல்லாத்தையுமே பிரிச்சு ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. டாப்ல ஹெவனை உருவாக்கி வச்சாங்க, பாட்டம்ல எர்த்தை உருவாக்கி வச்சாங்க. தென் வாட்டர்ஸ் எர்த்தை சரௌண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி பண்ணாங்க. தென் ட்ரீஸை வளர வச்சாங்க. அதுக்கப்புறம் ஏர் எர்த்தை சுத்தி இருக்கிற மாதிரி பண்ணாங்க. தென் ஹெவனை காட்ஸ், ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸுக்கு கொடுத்தாங்க. வாட்டரை ஃபிஷ்ஷுக்கு கொடுத்தாங்க. லேண்ட அனிமல்ஸுக்கு கொடுத்தாங்க. ஏரை பேட்ஸுக்கு கொடுத்தாங்க. தென் இது எல்லாத்தையும் ரூல் பண்ற அளவுக்கு ஒரு புத்திசாலியான கிரீச்சரை ப்ரொமீத்தியஸ் உருவாக்குனாங்க. பார்க்கிறதுக்கு காட்ஸ் மாதிரியே இருக்கிற மனிதர்களை கிளே அண்ட் பியூர் வாட்டர் யூஸ் பண்ணி ப்ரொமீத்தியஸ் உருவாக்குனாங்க. மனிதர்கள் மேல நிமிந்து ஹெவனை பார்க்கிற மாதிரி மனிதர்களை படைச்சாங்க. மனிதர்களால எர்த்தே பியூட்டிஃபுல்லா ஆயிட்டதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் 4 ஏஜஸ். ஃபர்ஸ்ட் கோல்டன் ஏஜ். இதுல மக்கள் ரொம்ப பியூரா இன்னசென்ட்டா இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டோ ரூல்ஸோ லாஸோ தேவைப்படல. மக்கள் சாப்பிட தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தையுமே லேண்ட் தானாகவே ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஃபுல் டைமும் ஸ்ப்ரிங் சீசன் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் த சில்வர் ஏஜ். இதுல 4 சீசன்ஸ் மாறி மாறி வந்துச்சு. வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்தனால மக்கள் ஷெல்டர் தேடிக்கிட்டாங்க. கூடவே விவசாயம் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸ் ஏஜ். இந்த ஏஜ்ல மக்கள் ரொம்ப அக்ரெசிவா ரஃப் அண்ட் டஃபா மாறினாங்க. வெப்பன்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஏஜ்ல தான் வயலன்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுது. பட் ஸ்டில் மக்கள் டிவைன் பீயிங் கூட கனெக்டடா தான் இருந்தாங்க. ஃபுல்லா ஈவிலா டோட்டல் கரப்டடா மாறல. அதுக்கப்புறம் அயன் ஏஜ். இந்த ஏஜ்ல மக்களுக்குள்ள சீட்டிங், பிட்ரையல், கரப்ஷன், வயலன்ஸ், பேராசை, பொறாமை மட்டும்தான் இருந்துச்சு.
பணத்துக்கும் நிலத்துக்கும் இந்த ஏஜ்ல மக்கள் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. டோட்டல் ஈவிலா ரொம்ப கரப்டடா மாறினாங்க. பீப்புள்குள்ள கடவுள் மேல இருந்த பயமும் பக்தியும் போயிடுச்சு. ரொம்ப ஈவிலா வயலண்டா நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ எல்லா காட்ஸுமே மனிதர்களை விட்டு எர்த்த விட்டு போயிட்டாங்க. கடைசியா த காடஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் பியூரிட்டியும் எர்த்த விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் லைகானுடைய ஸ்டோரி. கிங் லைகான் அவங்களுடைய கெஸ்ட் உண்மையிலேயே காட் ஜூபிட்டரான்னு டெஸ்ட் பண்றதுக்காக அவங்களுடைய பிணை கைதியை கில் பண்ணி அந்த பாடியோடைய ஃபிளஷை குக் பண்ணி காட் ஜூபிட்டருக்கு சர்வ் பண்ணாங்க. அதனால கோபமடைஞ்ச காட் ஜூபிட்டர் அந்த பேலஸை டெஸ்ட்ராய் பண்றாங்க. பனிஷ்மெண்டா கிங் லைகான் ஓனாயா மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபிளட். காட் ஜூபிட்டர் பூமியில வாழ்ற எல்லா மனிதர்களுமே ஈவிலா வயலண்டா ரொம்ப மோசமானவங்களா மாறிட்டாங்கன்னு பூமியில வாழ்ற எல்லா மனிதர்களையுமே அழிச்சிடலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. சோ காட் ஜூபிட்டர் வாட்டர் யூஸ் பண்ணி பூமியில வாழ்ந்த எல்லா மனிதர்களையுமே அழிச்சிட்டாங்க. சோ டெட் ஹியூஸ் உடைய வெர்ஷன்ல இதுதான் இருக்குது. Thank you. Have a nice day and don't forget to subscribe our channel.